லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? 12ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தேதி வரை தமிழகத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நெல்லை, தென்காசி, குமரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளையும் நாளை மறுநாளும் தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 12ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நெல்லை, தென்காசி, குமரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழையும், நாளையும் நாளை மறுநாளும் தமிழகத்தில் கனமழையும் பெய்வதற்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேதவள்ளி இணைப்பில் இருக்கிறார். வேதவள்ளி, கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, நாளையும் நாளை மறுநாளும் மட்டும் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. மற்றபடி இன்றிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் பெரும்பாலான நாட்கள்ல மிக கனமழை பெய்யும் அப்படின்னு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஆரஞ்சு எச்சரிக்கைனா மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது 12 சென்டிமீட்டருக்கு மேலாக. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேரளா மற்றும் தென் தமிழக பகுதிகளில் மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இருக்கு. இதன் காரணமாக தான் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மிக கனமழை இன்றைக்கு பார்த்தோம்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசியில மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம தேனி, திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. நாளையும் நாளை மறுநாளும் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் மிக கனமழை தொடங்கி 12ஆம் தேதி வரைக்கும் மிக கனமழையாக நீடிக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம தொலைக்காட்சியில குறிப்பிட்டிருந்தோம், வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 15ஆம் தேதியை ஒட்டி நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு ஒரு முன்னோட்டமாக அரபிக்கடல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வடமேற்கு திசையில அது நகரப்போகுது. அது தீவிரமடைய அது நகர நகர நமக்கு மழைக்கான வாய்ப்பும் அதிகரிக்க போகுது. அதன் அடிப்படையில தமிழகத்துல 12ஆம் தேதி வரைக்கும் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தென் தமிழகத்துல நம்ம பெரும்பாலான இடங்கள்ல மிக கனமழை எதிர்பார்க்கலாம். 13ஆம் தேதி பல இடங்களிலும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது வடகிழக்கு பருவமழைக்கான ஒரு முன்னோட்டமாக 10ஆம் தேதிக்கு மேலாக தமிழகத்துல பெரும்பாலான மாவட்டங்கள்ல நம்ம கனமழையை எதிர்பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு சிறிய இடைவெளி இருக்கும், ஒரு சின்ன பிரேக் இருக்கும். அதற்கு பிறகு வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து நமக்கு தொடர்ச்சியான மழைக்கான அந்த சலனங்கள் உருவாகி தமிழகத்தை நோக்கி வரும் பட்சத்துல மழை பெய்ய போகுது. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே சொல்லியிருக்கு. அடுத்தடுத்து சலனங்களும் உருவாக வாய்ப்பு இருக்கு. இப்போதைய நிலைமையில இது ப்ரீ மான்சூன் ரெயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது முன் பருவமழைக்கான ஒரு தொடக்கம் அப்படின்ற மாதிரியான இந்த மழையை நம்ம எடுத்துக்கலாம். பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களுக்கு நன்றி வேதவள்ளி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா?